நமக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அதை எப்படியாவது செஞ்சு லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் அதை இன்னொருத்தர்கிட்ட போய் கருத்தாக கேட்போம், இதை நான் செய்யலாமான்னு. அவங்க நமக்கு ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. அது நிச்சயமாக நீ அதை செய்யாதன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும், ரிஸ்க் அதிகம்னு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், செய்யலாமா வேணாமான்னு குழம்புவோம். ஏன் ஒரு சூழ்நிலையில் அதை விட்டுருவோம். விட்ட பிறகு அதை வேறு யாராவது செஞ்சு சக்ஸஸ் பண்ணும்பொழுது நமக்கு தோணும், ஐயோ நம்ம செஞ்சுருக்கலாமோ இந்த விஷயத்த, நம்ம நல்லா சக்ஸஸ் பண்ணியிருக்கலாமே லைஃப்பில். ஏன் இவ்வளோ குழப்பம்? உங்களுக்கு ஒன்று பிடிக்குதில்ல, அப்போ நீங்கள் உங்கள் மைண்டு நீங்கள் சொல்லுதில்ல இது செய்யலான்னு, அப்போ செய்ய வேண்டியது தானே. செய்யலான்னு ஒரு முடிவெடுத்த பிறகு ஒருத்தருக்கு நீங்கள் போயிட்டு எதுக்கு சஜஷன் கேட்குறீங்க? அந்த சஜஷன் உங்களால் ஏற்றுக்க முடியல. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் திங்க் பண்ணுற அதே சஜஷன் இன்னொருத்தர்கிட்ட வரும்னு என்றைக்குமே எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா எதிர்பார்ப்புன்றது நிச்சயமாக ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். உங்களுக்கு ஒன்று பிடிக்குதா, அந்த விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கட்டும், எது செய்யணுமே நமக்கு சரின்னு படுதா,